பனிக்காலங்கள்ல உண்டாகக்கூடிய பாத வெடிப்பு, உங்களுடைய கால்ல பித்த வெடிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா, வீட்ல இருந்தபடியே நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணணும். நெல்லிக்காய் தைலம் வந்து வீட்ல இருந்தே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது ஒரு 10 நெல்லிக்காய் வந்து நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணீர். ஸோ அந்த கஞ்சி தண்ணீர்ல வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்க நறுக்கி போட்டுட்டு, ஒரு 3 நாள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு, நீங்க வந்து பகல் நேரத்தில வெயில்ல வந்து அத வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் நல்லா ஊறின பிறகு, இத வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதற்கு நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணீர் எல்லாமே வற்றின பிறகு அந்த தைலத்த வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த தைலத்த தலைக்கு தேய்ச்சு குளிக்கும் பொழுது, உங்களுக்கு பித்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி முடி வளர்ச்சியும் வந்து அதிகப்படும். ஸோ இந்த நெல்லிக்காய் தைலத்த நீங்க பாதங்கள்லயும் சேர்த்து வந்து நல்லா பூசிட்டு வரலாம். ஸோ அந்த மாரி பூசும் பொழுது உங்களுக்கு பித்தம் நல்லா குறைஞ்சு, ஒரு மைல்டா இருக்கக்கூடிய பித்த வெடிப்பு எல்லாமே நல்லா வந்து குறையும். அதனுடைய வெடிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, கிளிஞ்சல் மெழுகு இல்லன்னா அமிர்த வெண்ணெய் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ சொரியாசிஸோட சேர்ந்து இந்த பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, வெட்பாலை தைலத்த வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, பாத வெடிப்பு வந்து முழுமையா சரியாகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இன்றைக்கு இந்த பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பாத வெடிப்பு, நம்ம வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய சில வீட்டு குறிப்புகள் மூலமாக எப்படி இத வந்து சரி செய்றது, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.